தேடல் தேடல் நட்சத்திர தூரல் தூரல் இறக்கியா என் அழகின் சாரல் சாரல். ஹண்ட்ரட் ஆர்மேஸ் வெல்கம் டு ட்ரீம்ஸ். ஸோ பிடிஎஸ் நான் உங்கள் பெரி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அரண்மனை ரோஸ் சாப்டர் 12 தான்டா பார்க்க போகிறோம். சாரிடா, எனக்கு வந்து இந்த ஸ்டடீஸ் போகிறனால எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, டைமே கிடைக்க மாட்டேங்குது. நான் எல்லா ஸ்டூடியும் ரெடியாக தான் வச்சுருக்கேன். எங்கள் வாய்ஸை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சா நல்லாயிருக்கும். சரி சண்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சண்டே வந்து எனக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒன்று அங்கே போகிறது இல்லை, வேறு எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சாவடிக்கிறாங்க. ஸோ சரி சாட்டர்டே பண்ணலான்னு பார்த்தா சாட்டர்டே ஃபுல் டே ஸ்கூல் வச்சுட்டு எனக்கு கொள்றாங்க, என்னால் முடியல. ஸோ வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்போ வரும்னு எனக்கு தெரியலடா. ஓகேவா? சரி நம்ம விட்ட இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம். அதோட நம்ம எப்போயோ முடிச்சிருந்தோம். அது வந்து நம்ம அங்கே வந்து என்னடா நீ இன்னும் பண்ணிகிட்டு இருக்காடி சொல்லிட்டு ஜூவாங்க திட்டிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதை தான் முடிச்சிருந்தோம். அதில் எனக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ வந்து இவங்க கதை அப்படி ஓரமாக தள்ளி வச்சுட்டு இங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்களா. நம்ம ஜெயிக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம நேற்று ரேட்டு குடிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி? ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக அந்த டைனிங் டேபிளில் போய் உட்காந்துருக்காரு. ஸோ இதை பார்த்து நம்ம அம்மு, சங்கு என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க? அது ஏன் கேட்குற அம்மு, அது வந்து சரி சொல்லு என்னாச்சு? இந்த வீட்டில் ஏதோ அம்மா விஷயமாக நடக்குது. ஏய் என்னடா எல்லா படத்துலையும் இந்த வீட்டில் வந்து அம்மா விஷயமாக நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு சொல்லியே சாவடிக்கிறீங்க. ஒழுங்காக சொல்லுடா. அதுவா இங்கே ஏதோ பேய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நேற்று 2 கண்ணால் பார்த்தேன். என்ன சங்கு நீ மாஃபியா கிங் மறந்துட்டியா? அதெல்லாம் மறக்கல. இருந்தாலும் பார்த்தோன்னே கொண்டால அடங்கிருச்சு. கையை வச்சு ஒரு மனுஷனை பிச்சு பிச்சு சாப்பிட்டுச்சு தெரியுமா? அப்படியா? எங்கே சாப்பிட்டுச்சு? கார்டன் ஏரியாவில். ஏய் எப்பட்றா லூசாடா நீ? இது லூசா? ஏய் மாஃபியா கிங் டினா, இதுதான் நானும் சொல்கிறேன். மாஃபியா கிங் தானே. சும்மா கட்டுக்கட்டெல்லாம் நம்பிட்டு உட்காந்துட்டு நேற்று நைட்டு நானும் தான் இருந்தேன், நானும் தேவன் தான் இருந்தோம். அப்படி நீ சொன்ன மாதிரி நாங்கள் எதுவுமே பார்க்கவும் இல்லையே. என்ன சொல்கிற? ஆமாம் நாங்கள் நேற்று அங்கே தான் இருந்தோம். அம்மா நீ எதுக்கு அங்கே இருந்த? பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ வந்து அந்த போஸ்ட்டில் வந்து தேவும் நின்றுருந்தாங்களே. ஸோ அது யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன்? நான் காற்று வாங்கலான்னு வந்தேன். அதே மாதிரி தான் நானும் காற்று வாங்க தான் போயிருந்தேன். இருந்தாலும் நான் சொல்கிறது நம்ம. ஹே போடா லூஸு, இது திரும்பி லூஸா விரட்டா மோளே, என்னடி நினச்சிட்டு இருக்கு நீ? மாஃபியா கிங்கன்ற மரியாதையாக போகுது. எங்கே கொஞ்சம் அந்த முகத்தை காட்டு. ஒன்னெல்லாம் பார்த்தியா வேண்டா மாஃபியா கிங் வாங்கினேன். அது இது அப்படி பாவி எவ்வளோ டேமேஜ் பண்ணுறோம். யார் இந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதி கொடுக்குறது? யார் பெரியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோத்து விட்டு ஓடிட்டாது. ஐயோ வேறு கோத்து விட்டுட்டாலே நான் ரெடி பண்ணுவேன். ஏய் பெரி ஐயோ கூப்பிட்றான். சொல்லுறாங்க. என்னாச்சு? என்னடி மாஃபியா கிங்கு கெத்து கேரக்டர் வச்சுருக்கேன். வாஜங்குக்கு கையை பூச்சி இழுத்து கூப்பிட்டு வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணியே அம்மா. என்னடி சின்ன திருசெல்லாம் என்னை வந்து கலாச்சிட்டு போகுது. அது சங்க காமெடிக்கு. என்ன காமெடிக்கு? தான் உன்னோட எஃப்எஃப்னாலே நான் வர்றதே இல்லை. ஒரு இன்னைக்காச்சும் இதுக்கு ஒரு கெத்தான பொசிஷன் கொடுத்துருக்கியா? உட்காந்து எப்போ போட்டாலும் குட்டி புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜங்குக்கா உங்களை என்னால் வில்லன் கேரக்டராக ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க மூஞ்ச பாருங்கள் எவ்வளோ குழந்தைத்தனமான. கொண்டுடுவேன், அந்த கொண்டு வச்சு சுட்டுறேன். அதுவே டூப்ளிகேட்டு தயவு செஞ்சு வச்சுருங்க. ஐயோ கண்டுபிடிச்சாலே அது இருந்தாலும் நல்ல ஒரு கெத்தான பொசிஷன் தானே சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்க. அது ஜங்குக்கா நீங்கள் என்ன தான் லைவில் வந்து எனக்கு குளிக்க சோம்பேறித்தனமாக இருக்குது, அந்த கிளிப்பாட்டி வரீங்களா வீட்டுன்னு சொன்னாலும் எனக்கு எப்போ தெரியுமா நீங்கள் அதை சொல்லும் போது எடிட்டை பார்த்துது இந்த இந்தியன் கல்ச்சர்ஸில் இந்த தம்மா தோண்டு பாப்பாவை அந்த நடு காலில் வச்சுக்கிட்டு குளிப்பாட்டினா எப்படி இருக்கோ. ஸோ அதுதான் நானும் யோசித்தேன் உங்கள் ஃபேஸை வச்சுக்கிட்டு. ஸோ அப்படி தான் நானும் உங்களை பார்க்குற குழந்தைத்தனமாக எல்லாமே பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு குழந்தைத்தனமாக தானே பார்க்க முடியும். ஏய் உன்னை விட நான் பெரிய வண்டி அதையாச்சும் ஞாபகம் இருக்கு. அது ஞாபகம்லாம் இருக்குது ஜங்கு. நீங்கள் நடிங்க நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் தானே சூன் சீக்கிரமாக வரும். எப்போ அரண்மனை சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அது அவள் எப்பயோ வரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி அங்கே ஓடிடுறேன். இவ்வளோ வச்சுக்கிட்டு இது நம்மளே தான் டீல் பண்ணி ஆகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ தி நெக்ஸ்ட் மார்னிங் என்னது
ஒரே கிராண்டாக ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏப்ரல் ஏப்ரல் சொல்லு அம்மு, என்னாச்சு? என்னது? அதுவா, அது ரிதமுக்கும் தயாவுக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, ஸோ ஹல்தி ஃபங்க்ஷனா? என்னடி சொல்கிற? ஆமாம் ஹல்தி ஃபங்க்ஷன் தான். நீ வா, உனக்கு நான் ட்ரெஸ் பண்ணி விட்றேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அழகாக செம்ம க்யூட்டாக ஒரு லெஹங்கா எடுத்து நம்ம அம்மு கையில் கொடுக்குறா. லைக் எல்லோ கலரில் இருக்குது, சூப்பராக, எப்படி சொல்கிற, ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ அந்த அம்மா போட்டு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உக்காந்துருக்காங்க. ஸோ வந்து யோசிக்கிறா, என்னது ரிதமுக்கும் தயாவுக்கும் கல்யாணமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அங்கே தேவங்க அடி ஜாலியாக அடி வந்துட்டுருக்காரு. தேவ், என்ன பண்ணுற நீ? பார்த்தா தெரியலையா? நான் வந்து ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்ருக்கேன். பற்றி கேட்கல. எதுக்கு ரிதம் கல்யாணம் பண்ணுறேன்? எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இதை நான் நம்பணுமா? எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அம்மாவை ஏற்றுக்கவே முடியல. சரி அப்படி சொல்லிட்டு உக்காந்துருக்கா. ஸோ அப்போது வந்து லக்கி வந்து தேவை தேடிட்டுருக்கா. தேவ் எங்கடா இருக்க? சொல்லுங்கண்ணா. உங்கள் மாமன் கூப்பிட்றாள்வா. அம்மு இங்கே, அவன் மேலே உட்காந்துருக்கா, கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அங்கே வந்து நிற்கிறாங்க லைனாக. லைக் வந்து எல்லோரும் தான், எல்லாம் பாதி பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. சில மெய்ட்ஸு இந்த வேலைக்காரங்களும் கூப்பிட்ருக்காங்க, அவங்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க ஓரமாக. நம்ம ஃபேமிலி இருக்குல்ல, லைக் வந்து நாம்ஜோ நாயோங், அப்புறம் வந்து லக்கி உண்ணி, தேவ், அம்மு, ஜின்னு, இவங்களாம் இருக்காங்களே. ஸோ அவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஆரம் சொல்கிறாரு, அம்மு சொல்லுங்கள் என்னாச்சுண்ணா? இல்லை, நீ வந்து தேவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? தேவையா? நான் எது கல்யாணம் பண்ணிக்கிறோம்? இல்லை, பிஸ்னஸ் விஷயமாக தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நீ ஜின்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா வந்து தேவை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. இல்லை ரெண்டுத்தில் ஏதாச்சும் இது பண்ணிக்கோ. அது நான் என்ன பண்ணுறதுன்னு, எப்படி சடனாக எப்படி கல்யாணம் பண்ணிக்கோன்னீங்கன்னா? இல்லை அது ஓரா நடிக்காதீ, என்ன சொல்லிடுறீ. ஜின்னை அங்கே வேணுமா உனக்கு? மூட்டிட்டுறா. இல்லைப்பா, எனக்கு இப்போ கல்யாணம், எனக்கு இப்போ வேணுமா, அதுதாம்மா சொல்கிறேன், புரியுதா? இது வந்து பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதுக்கு தான்மா, ப்ளீஸ். அது ப்ளீஸ். இல்லை, உனக்கே தெரியும் தேவ் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்ககிட்ட போதுமான பணமும் இல்லை. ஏன்னா எல்லா பணத்தையும் நாங்கள் வந்து இந்த அரண்மனைக்கே போட்டுட்டோம். அது சரி, ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து போயிடுறா. ஸோ இங்கே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை கூப்பிட்டு இப்படி வந்து ஆடிட்டு இருக்காங்க. பார்த்தா இது எல்லாமே போட்ட பிளான். ஐயோ பாவமும். சரி, இன்னைக்கே சேர்த்து அம்மாவோட ஹெல்த்தியும் வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கையை அப்படியே அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து அம்மா யோசிக்கிறோம், ஐயோ இப்போ ஏன் கல்யாணம் வேறையா சுத்தம், இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஹல்தீஸ்க்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இங்கே தேவங்க வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி கட்டிகிட்ருப்பாங்க. லைக் இந்த மேலே பல்ப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது கட்டி இருக்கும் போது டக்குன்னு தேவ் வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக நடுவில் நிற்கிறாரு. ஸோ தேவாவுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மு கல்யாணம் பண்ணிக்க போகிறா தேவ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அங்கே கட்டி வச்சுருப்பாங்களே, ஸோ அதை அப்படியே வந்து ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி விட்டுடுறாரு. ஸோ அது பொத்துன்னு கீழே விழ போகுது. அப்போ சடனாக ஜின்னு வந்து தேவ் அப்படி தள்ளி விட்டுடுறாரு. ஸோ ஜின்னு வந்து அப்படியே சைடில் வந்துடுறாரு, பொட்டுன்னு விழுகுது. அப்படியே அம்மு ஷாக்காக பார்க்குறா. லைக் வந்து தேவனுக்கு மேலே தானே இருப்பார். ஸோ அங்கே தான் அம்முவும் அதை பார்த்துருப்பா. இப்போ ஷாக்காக பார்க்குற. ஐயோ என்ன பண்ணுற நீ? எதுக்கு இது? இங்கே நான் எதுக்கு வந்தேன்? உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஜாலியாக ஃபுல்லாக பட்டி பெற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். உங்களெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கேன். அப்போ நான் என் வேலையை பார்க்க விடு. இது பாரு, தப்பு பண்ணுறேன். என்ன தப்பு பண்ணுறேன்? இப்போ நீ எதுக்கு தேவை இழுக்கிற? எனக்கும் உனக்கும் தானே சண்டை. யார் நீ சொன்னா எனக்கும் உனக்குன்ட்டு? எனக்கும் பிரசிடெண்ட் நாம்ஜோனுக்கு தான். அவரோட ஃபேமிலி மொத்தமாக போட்டு தர சொல்லி எனக்கு ட்ரிபிள் அமௌண்ட் வந்திருக்கு. அந்த இதுக்கு நான் விசுவாசமாக இருக்க வேணாமா? இப்போ நீ எதுக்கு தேவை இது பண்ண பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா? தெரிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து நம்ம தேவும் அம்முன்னு பேசிகிட்ருக்காங்க. தேவ், எனக்கு இது கல்யாணம் பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு நிறுத்திடு. என்ன சொல்கிற? நீ தானே ஓகே சொன்ன. அது
நான் தான் ஓகே சொன்னேன். இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. நான் 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 என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏன் அம்மு எனக்கு பிடிக்கலையா? ஐயோ அதெல்லாம் இல்லை தேவ். எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணாம் சொன்னால் கேள. இல்லை அம்மு அது நான் தேவ் ப்ளீஸ் உன் காலில் விழுகிறேன். எனக்கு இது கல்யாணம் வேணாம், வேணவே வேணாம். ஏன் ரீசன் சொல்லு, அப்போ தான் நான் வேணான்னு சொல்லுவேன் இந்த கல்யாணத்துக்கு. ஏன் தேவ் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க? எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன்ல. இல்லை நீ சொல்லு. காட் ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல தேவ், பிகாஸ் யூஆர் அ செல்ஃபிஷ். அவ்வளோதான், என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். நீயும் மற்ற பசங்க மாதிரி தான் தேவ். நான் ஆஸ் அ ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் பார்த்தேன். எங்கள் அக்காவோட பிரதர் இல்லா எனக்கு. நீ ஆக்சுவலாக பிரதர் இல்லா, அவ்வளோதான். உன்னை நான் அதுக்கு மேலே பார்த்ததே இல்லை. சும்மா எனக்கு பிடிக்காத பையனெல்லாம் என்னால் கட்டிட்டு உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா. அப்படியே வந்து அம்மா சொல்ல அப்படியே தேவ் காதில் அது திருப்பி ரிப்பீட் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரில, ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியே மார்னிங், ஸோ 2 days ஆயிருக்கோம்லடா. ஸோ அதனால் இப்போ தான் அது கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அம்மா வெயிட் பண்ணுறா. தேவ் சொல்லியிருப்பான் நம்ம கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி சுற்றிட்டு இருப்பா. அப்போது லக்கி பிடிச்சிட்டு, அம்மா என்ன இன்னும் ரெடியாகாம இருக்க? நான் ஏன் ரெடி ஆகணும்? ஏய் லூசாடி, நீ உனக்கு கல்யாணம் நல்லா ரெடி ஆகு. பேசலையா? வா நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரிதம் இடத்துக்கு கூப்பிட்டு வரா. ஸோ ரிதம் அங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. வந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்ற அளவுக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து இவளையும் வந்து அதே கெட்டப்பில் லைக் வந்து ஒரு ரெட் கலர் லெஹங்காவில் செம்ம அழகாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ இங்கே தேவங்க அப்படியே எதிர்க்க நிற்கிறாங்க. ஸோ நீ தான் அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? அப்போது நீ தான் ரிதமை கல்யாணம் பண்ணிக்க போகிற கரெக்டாக? ஹாப்பி மேரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் அங்கே கை நீட்டுறாரு. ஸோ தேவன் கை பிடிச்சி அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே ஆப்போசிட்ஸில் போகிறாங்க. ஸோ அப்படியே இந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மேரேஜ் என்ன சொல்லாமல் இருக்கும். நம்ம தேவை பார்த்து பேசுகிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. லைக் இதெல்லாம் அப்ஸ்டேர்ஸில் தான் நடக்குது. ஸோ வந்து கரெக்டாக வந்து தேவங்க வந்து சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது இரு என்ன வேணும்? ஏன்னா நீ இன்னும் இந்த கல்யாணம் எடுத்ததே இல்லை. நான் ஏதோ ஓகே சொன்னதுனால இதெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏதாச்சும் சொல்லு தேவ். நான் எதுக்கு சொல்லணும்? என்ன தேவ் எப்படி சொல்கிறேன்? கல்யாணம் வேணாம் ப்ளீஸ். நான் எதுக்கு சொல்லணும்? நீ தேவ் விளாடாத. நான் விளாட்றேன்னா சரி, வாழ்க்கையில் நான் விளாண்டுட்டே போகிறேன். நீ தான் என்ன செல்ஃபிஷ்ன்னு சொன்னீங்களே மேடம், நான் செல்ஃபிஷாகவே இருந்துட்டு போகிறேன். உன்னை எனக்கு பிடிக்கல. ஏய் ஒத்த மட்டும் சொல்லாத, புரியுதா? நான் ஒன்றும் பழைய தேவ் கிடையாதுமோ, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து சின்னத்தை புதுசாக சொல்கிற, ஏன் இப்படி பேசுகிற? நானும் நிறைய பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. தேவதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே விழும்போது கரெக்டாக தேவ் வந்து உங்களை பிடிச்சிடுறாரு. ஸோ நீங்கள் அப்போ வந்து ஒரு லைக் வேலை செய்கிறவங்க வந்து ஒருத்தங்க வந்து கண்ணாடி அங்கே வச்சுட்டு போயிருப்பாங்க ஒரு ஓரமாக. ஸோ அந்த கண்ணாடியில் நீங்கள் அப்படியே எதிர்ச்சியாக பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காரு. பட் உங்கள் கணக்கு மட்டும் தான் தேவ் தெரிகிறாரு. பட் கண்ணாடியில் பார்த்தா தேவ் தெரியவே இல்லை. நீங்கள் மட்டும் அந்த இடத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே நீங்கள் தேவோட ஐஸை பார்க்குறீங்க. அவர் ஐஸ் அப்படியே ரெட் கலரில் மாறிட்டு நார்மல் ஆகுது. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ வந்து தேவ் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டேன், இனிமே உன்னை யாராலையும் என்கிட்ட வந்து காப்பாற்ற முடியாது மை குயின் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு காது அப்படி கொய்யின்னு ஆயிடுச்சு. வந்து ஒரு அழகான ஒரு பன் போட்டிருப்பீங்க அது பின்னாடி. ஸோ அது மொத்தமாக ஊற்றி விட்டுடுறாரு அவர் பின்னாடி வந்துட்டு. ஸோ அப்படியே வந்து அந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் வச்சுருப்பாங்க, ஹேர் பின் தான் இருக்கும். அதுவே அவுத்து விட்டனால ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இதில் வேறு அங்கே வர ஒரு பூ வந்து ஒரு கூடையில் நிறச்சி வச்சுருப்பாங்க, லைக் இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம். ஸோ தேவ் வந்து அப்படியே உங்களை ஒரு தான் இழுக்கிறாரு. ஸோ நீங்கள் அவர் மேலே தொப்புன்னு வந்து போய் விழுகிறீங்க. உங்கள் கை அவரோட ஷோல்டரில், அவரோட கை உங்கள் ஹிப்பில். நீங்கள் அப்படியே வந்து பயத்தோட தேவை பார்க்குறீங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் வேறு இந்த காற்றுல அப்படியே பறந்து உங்கள் மேலே ஃபுல்லாக விழுகுது. ஃபேன் வேறு உங்கள் அப்படியே ஹேர் அப்படியே அதுலாக ஒதுக்கி விடுது. அண்ட் அகெயின் வந்து நம்ம தேவ் வந்து உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, ஸோ ஒரு காதுகிட்ட வரும்போதே அவர் கண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. கிங் இஸ் பேக் மை குயின்.
அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து காத்தோட காத்தா வரைஞ்சு போயிடுறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க. என்ன நடக்குதுங்க? அவங்க என்ன இங்கே பண்ணுறாரு? என்னோ என்னாச்சு? ஐயோ, கிங் கிங் தேவங்க அந்த கண்ணாடிக்குள்ளே தான் இல்லை, இங்கே தான் இருக்காரு, இங்கே தான் இருக்காரு. ஏய், என்ன லூஸ் மாதிரி வளர்ற? ப்ராமிஸாக இங்கே தான் இருக்காரு. இப்போதான் பேசிட்டு போடுறாரு. அம்மோ அம்மோ, கல்யாணம் வர நடக்கும்போது வாமா. இல்லை இல்லை, நான் வரமாட்டேன், ஏன் என்னாச்சு? இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கே வந்து ஓடுறா. ஸோ அங்கே பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து நின்றுக்கிறா. கேட்டு அப்படியே வந்து நெஞ்சு ஹார்ட்டில் வந்து கை வச்சுட்டு, என்ன சத்து எப்படி பிறருக்குள்ளே இருந்த கிங்டம் இப்படி வெளில வந்தார்? காட், இவரை சமாளிக்கல, எனக்கு தைரியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்கள் ஹார்ட்டில் கை வச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்களை யாரோ பேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா தேவ்தா, பட் கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருக்காரு. கத்தாத எங்கே விட்டுறேன்? உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவேன் நான் மைக்குவேன். வா போகலாம். இந்த நாளுக்காக தானே நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நாளே கிடைக்க போகுது. வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களால் எதுவும் பேசவே முடியல. அப்படியே தேவ் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஐ மீன் கிங் தேவ் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அவர் ஜாலியாக ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிட்டு, அவர் கண்ணு ரெட்டில் தான் இருக்குது. பட் யாருமே நோட்டீஸ் பண்ணலை. ஏன்னா சாதாரணமாகவே நம்ம தேவோட கண்ணு வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்த ஆரஞ்சு வந்து லைட்டாக ரெட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் யாரும் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணல. பட் நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்போ செம்மையாக பயமாக இருக்குது. ஐயர் கெட்டி மேலான்ட்டாரு. உங்களுக்கா ஐயோ நம்ம சாக போகிறோன்ற அளவுக்கு சாவு மணி கேட்குது காதலையே. ஸோ வந்து இங்கே தேவங்கும் ரிதம் கழுத்தில் தாலி கட்டுறாரு. அதே மாதிரி தான் நம்ம தேவ் ஐ மீன் கிங் தேவங்கும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறாரு. அதில் தான் முடிஞ்சு போச்சு என்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோட நான் எபிசோடை முடிக்கிறேன்டா. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காஸ். லவ் யூ. பாய்.